நாம் வந்து ஒன்றே ஒன்று தான். ஏன்னா அவர் வந்து நாகரிகமானவர்கிட்ட நாகரிகமாக தான் பேசணும். நாகரிகம் இல்லாதவர்கிட்ட இப்போ நம்மளும் தரக்குறைவாக பேசணும்னு அவர் நினைக்கிறார். நீங்களும் அப்படி தானே பேசுனீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் பேசுகிறவங்க எல்லாருமே அந்த தரத்தை மனசில் வச்சுட்டு எல்லாரும் பேசினாங்க. திருந்த போகிறதில்ல, திருந்த மாட்டார். நான் ஒன்றும் பெருசாக நிறைய பேச போகிறதில்ல. நான் 2-3 போன இதழில் எங்கள் ஆசிரியர்களுக்குள்ள ஒரு முடிவெடுத்து, இனிமே வந்து ஆட்டை பற்றி நம்ம எழுதக்கூடாது. போன முறை நாங்கள் போட்ட அட்டைப்படம் வந்து இனிமே இந்த மூஞ்சி நம்ம நக்கீரில் வரக்கூடாது. இந்த மூஞ்சை பற்றி நக்கீரனில் பேரே வரக்கூடாது. இது நான் ஒரு பப்ளிஷர், நான் ஒரு எடிட்டராக நான் முடிவெடுக்கிறேன். என் தம்பிகள் எல்லாரும் ஆமாண்ணே சரியாக பண்ணணும். ஏன்னா பத்திரிகையில் மாத்திரம் வெப்சைட், ஆன்லைன் எல்லாத்துலேயும் அவரை பற்றி எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல இப்போயும் இந்த வீடியோ நம்ம ஆட்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் அந்த பரதேசியோட பேரை சொல்லிட்டீங்க. இப்போ அந்த பேரை எப்படி எடுக்கிறது யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா பேர் தான் வரக்கூடாதுன்னு நம்ம வேற முடிவு எடுத்துட்டோம். இப்போ ஒருத்தர் போடுவான், பேர் வரக்கூடாது நீ தானே முதல்ல தலையங்கிறது. இப்போ பேர் வருது என்னன்னு இப்போ அதுக்கு வேறு எங்கள் எடிட்டோரியலில் எங்கள் டீமில் சொல்லணும். இப்போ இது பூரா பீ போடு, எதுக்கு பீ போடுன்னு இருப்பார். அவன் பேருக்கு பூரா பீப்பை போடு அப்படின்னு இப்போ அதுக்கப்புறம் தான் இதை போடணும்னு சொல்லியிருக்காரு. எப்பா நீ இது அதுக்குள்ளே போட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு சொல்லியிருந்தோம்ல. ஆக ஒரு முடிவு சின்ன அதாவது இந்த எலெக்ஷனுக்காக தான் இந்த வேலை. நம்மளை எல்லாரையுமே பிரித்தாள்றது. எனக்கு முன்னாடி பேசுகிறவங்க எல்லாரும் பிரித்தாள்றது. இதில் கொஞ்சம் பேர் சோரம் போனவங்க இருக்காங்க. ஆக ஒரே விஷயம் சார், செய்தியை புறக்கணிச்சிட்டா அது வந்து முடிஞ்ச வரைக்கும் அது வந்து நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறது தான் முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா எல்லாருமே இப்போ நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் தான் நிறைய வந்திருப்பீங்க. நிறுவனம் அந்த பொறுப்பாளர்கள் இருந்தால் அது முடிவெடுக்கலாம். ஆனால் நீங்கள் அதை முடிவெடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. உங்கள் மூலியமாக இதை நடத்துகிற முதலாளிகளுக்கு போய் சேரணும். ஏன்னா தமிழகத்தில் இருக்கிற மொத்த பத்திரிகையாளர்களையும் தரக்குறைவாக நினச்சிட்ருக்கார் அவர். வந்து அதான் அது இப்போ இன்றைக்கி வந்து அவர் ட்விட்டாக ஏதோ ஒரு சனியனில் போட்டுக்கார் பாருங்க. என்னது வெங்காயத்துடைய லேயர் நம்மெல்லாம் ஃபர்ஸ்ட் லேயர். இதில் வேறு வெங்காயத்துக்கு ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர். இவன் எத்தனாவது லேயர்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் லேயரு, அதுக்கப்புறம் அடிவருடி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம். ஆக அப்புறம் இன்னைக்கு அந்த அறிக்கையில் இப்போ இந்த பிரச்சனை வந்தபோது அந்த அறிக்கைக்கு அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இந்த மன்னிப்பு எங்கள் குணசேகரன் சொன்ன மாதிரி தான் அவர் சொல்லிட்டார், மன்னிப்பு கூந்தெல்லாம் கேட்க மாட்டேன். ஆக நம்மளை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து எவ்வளவு கேவலமாக மனசில் வச்சுருக்க, நீ என்ன வேணாலும் பேசுகிற, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறவர்கிட்ட நீங்கள் என்ன நடந்துக்க முடியும்? தேன்மிட்டாய்க்கு நீங்கள் வந்து நான் திட்டவன்கிட்ட போய் நீங்கள் என்ன பேச முடியும்? அவன் கிழிச்சிட்டு அலையிற மாதிரி நம்மளையும் கிழிச்சிட்டு அலைய சொல்லுவான். ஆக இது புறக்கணிக்கணும். இன்னைக்கு சென்னையில ஐயா என்னை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்குது ஐயா. வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு 14 பத்திரிகையாளர்கள் அண்ணாமலை ஓவரா பேசுறான் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்றான். அதுல இந்து ராம் இருக்காரு, அந்த மாதிரி மூத்த பத்திரிகையாளர் 14 பேர் சேர்ந்துட்டு. நான் கேட்டேன், ஏன்னா இந்த மாசம் வர வேண்டிய 200 ரூபாய் வரலையா? அண்ணே, பத்திரிகை மீதும் பத்திரிகையாளர் மீதும் எப்பொழுதும் நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கக்கூடிய மனிதன். ஆனா திமுக கொத்தடிமைகளாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எப்போ நான் மதிக்க மாட்டேன் ஐயா, நான் மதிக்க மாட்டேன். நீங்க எல்லாம் சேர்ந்துதான் 70 வருஷமா இந்த நாட்டை பண்ணி வச்சிருக்காங்க. 70 வருஷமா ஒரு கட்சியினுடைய கொத்தடிமைகளாக ஒரு காடை மட்டும் பத்திரிகையாளர் வச்சு சுத்திட்டு இருக்காங்க ஐயா. இவனுக்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த தமிழ்நாட்டை குட்டிச்சவரா வச்சிருக்கிறான். என்னுடைய அரசியல்ல முதல் எதிர்ப்பு இவங்களை விட மாட்டேன். உங்க சார்பா போராட வேண்டிய கடமை நீங்க கொடுத்திருக்க. 14 பேர் சேர்ந்த ஆர்ப்பாட்டம், என்னையே ஆர்ப்பாட்டம். அது வந்திருக்கிற கூட்டமே 14 பேர்த்தோட கம்மியா தான் வந்திருக்கும், மேடையில தான் அதிகமா இருக்கிறார். இதெல்லாம் பாருங்க. இன்னைக்கு நியூஸ் 7 பத்திரிகையாளர்களுடைய தம்பி நேச பிரபுவ திருப்பூர் மாவட்டத்தில் போய் எல்லாம் வெட்டியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருக்காங்க. எதுக்கே வெட்டினீங்கன்னா பத்திரிகையில உண்மை எழுதினாரு, அதனால வெட்டினாங்க. இதுவே அநியாயமா இருக்கு. தமிழ்நாட்டில் பொய் எழுதினா தயார் வெட்டுவீங்க, உண்மை எழுதினா திமுக ஆட்சியில வெட்டுறேன். ஐயா, இன்னைக்கு கருத்து சுதந்திரமே கேள்விக்குறி. உண்மையை பேசுனீங்கன்னா காவல்துறையை ஏவி விட்டு எப்படி அடக்கலாம்? ஏன் ராமபிரானுடைய பிராண பிரதிஷ்டையை பார்க்க கூடாதுன்னு
காவல்துறை இங்கே எங்கேயும் ஓடிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா? கோயில எல்இடி வைக்க கூடாது, உன்னைய பூஜை பண்ண சொன்னா, உன்னைய மத்தியானம் சாப்பாடு போட சொன்னா. அப்படி நான் காவல்துறையை பற்றி எப்பொழுதும் தப்பான பேசக்கூடிய மனிதன் இல்லை. ஏன்னா அந்த ரத்தம் எங்கிட்ட ஓடுதுங்க ஐயா, அந்த உப்பு எங்கிட்ட இருக்கு. ஆனா என்னுடைய கோபம் எல்லாம் காவல்துறை நண்பர்களை இந்த மாதிரி தவறான வேலையிலே பயன்படுத்தி ஆண்டவனுடைய சாபத்திற்கு ஆளாக வைக்கின்றார்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்பதுதான் என்னுடைய கோபம். ஐயா, நடுராத்திரி சுப்ரீம் கோர்ட் போனோம். 21ஆம் தேதி ராத்திரி உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியினுடைய கதவை தட்டி, உச்ச நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்ல காலையில 10:25க்கு அந்த கேஸ் நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சகோதரர் வினோத் செல்வம், இந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர், அவரை வச்சு அந்த கேஸை போட்டு 10:25க்கு அந்த கேஸ் எடுக்க வச்சு 10:40க்கு ஆர்டர் வாங்கி 10:45க்கு டிஜிபிக்கு சொல்லி அப்புறம் தாங்க ஐயா ராமபிரானுடைய பிராண பிரதிஷ்டை தமிழகத்தில் நடந்தது. ஒரு ராமனை பார்ப்பதற்கு அவர் 14 வருஷம் வனவாசம் இருந்தார். அதை விட மோசமான வனவாசத்துல நாம். அதனால் சகோதர சகோதரிகளே, ஒரு எழுச்சி மிகுந்த பயணத்திலே நீங்கள் அனைவரும் இருக்கின்றீர்கள். இது நிச்சயமாக தமிழக அரசியலை புரட்டி போடக்கூடிய காட்டு. அதற்கு மிக முக்கியத்துவம் 2024 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 400 எம்பிக்களை தாண்டி நீங்க ஆட்சி கட்டல் அமர்த்தணும் சகோதர சகோதரி. அதான் என்னுடைய வேலை. இப்ப பாக்குற டிவியில பிஜேபி தனியா நிப்பாங்களாட்டு டிவியில சில பேர்ல பேசுறாங்க. பிஜேபி கட்சி வளர்ந்துருச்சு, ஆனா ஜெயிக்கிற அளவுக்கு வளர்ந்துருச்சா டிவியில பேசுறாங்க. ஐயா, நானு ஊரா சுத்திட்டு இருக்கிறேன் ஐயா, என் தாடி எல்லாம் பாருங்க, ஊரா சுத்திட்டு இருக்கேன். 157 தொகுதியை தாண்டி 158வது தொகுதியில் நிக்கிறேன் ஐயா. அதனால யாராவது பத்திரிகை பிஜேபி கட்சி வளர்ந்துருச்சு, மக்கள் நிறைய வர்றாங்க, வாக்கு அதிகமாயிருச்சு, வாக்கு சதவீதம் அதிகமாயிருச்சு, ஜெயிச்சிருவாங்கன்னா என் மண் என் மக்கள் யாத்திரை கூட்டத்துக்கு அவங்க எல்லாம் வந்து பார்க்க முடியும். மக்கள் யார் வர்றாங்க, எப்படி வர்றாங்க, என்ன அரசியல் மாற்றம் வேண்டும் என்று. அன்னைக்கு ஒரு மாற்று கட்சி நண்பரை பார்த்தா என்ன கரவேட்டி வேற மாதிரி இருக்கு அப்படின்னு. அண்ணே அதான் வெளியே சொல்றீங்க, நமக்குள்ள வச்சுக்கோ. நான் சொல்ல இருந்தாலும் நீங்க கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க நன்றி அண்ணே. கட்சி எதா இருந்தாலும் ஓட்டு மோடி தானே 2024. அந்த நண்பர் இன்னொன்னு சொன்னார், எங்க கட்சியில எல்லாம் முதலமைச்சர் வேட்பாளரே இல்லைன்னு பிரதமர் வேட்பாளர்னு சொல்லிட்டு தெரியுறானுங்க. அதனால நான் எந்த கட்சியா இருந்தாலும் கடமைக்காக அந்த கட்சியில் இருக்கேன். ஆனா ஓட்டு மோடிக்கு மட்டும்தான் 2024 நான் கட்சியை பார்த்து போவதில்லை, நாட்டை பார்க்கின்றேன், நாட்டினுடைய முன்னேற்றத்தை பார்க்கின்றேன், நாட்டினுடைய பாதுகாப்பை பார்க்கின்றேன். நாடு அடுத்த 25 ஆண்டுகள் எந்த பாதையிலே செல்ல வேண்டும் என்பதை பார்க்கின்றேன். என்னுடைய கண்ணுக்கு ஒரு மனிதன் மட்டும்தான் தெரிகின்றான், நரேந்திர மோடி. அவனுக்கு மட்டும்தான் வாக்கு என்று எல்லா கட்சியும் முடியும். ஆனா கட்சி தலைவர்கள் தெரியாம தையோ மையான்னு பூச்சிட்டு இருக்கிறாங்க. தொண்டர்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, நீ என்ன வேணாலும் புதியா சென்னையில நான் மோடிக்கு தான் ஓட்டு. அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது பார்ப்போம். ஆனா பாராளுமன்ற தேர்தலுக்கு என்னுடைய வாக்கு மோடிக்கு மட்டும்தான். சில தலைவர் கேட்கிறாங்க மோடிக்கு ஓட்டு போடுங்க. நான் கேட்கிறேன், நீங்க பிரதம மந்திரி வேட்பாளர் நான் கேட்கிறேன், உங்களை மக்கள் ஏத்துக்குவாங்களா பிரதம மந்திரி? ஆனா இந்தி கூட்டணி இன்னைக்கு சீட்டு கட்டு மாதிரி கலந்துகிட்டு இருக்கு. நேற்று வெஸ்ட் பெங்கால்ல கலந்தது, இன்னைக்கு காலைல பஞ்சாப்ல கலந்தது. இப்படியே போனீங்கன்னா தமிழ்நாட்டுல கலைஞ்சிருந்த மாசம் முடியறதுக்குள்ள சீட்டு கட்டு கலைப்பாங்கன்னு அந்த மாதிரி இந்தி கூட்டணி கலந்துகிட்டு இருக்கு. என்ன அது போன வருஷம் ஜோக்கர் இங்க இருந்தாரு, ஜோக்கர் இங்க இருக்காரு. மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க எங்க ஊர்ல இந்தி கூட்டணி இல்ல, நெகிச்சாய அப்படின்ட்டாங்க. அடுத்து பஞ்சாப் அவங்க நெகிச்சாய சொல்றது, ஃபர்ஸ்ட் நெகிச்சாய நான் சொல்லுவேன், எங்க ஊர்ல இல்லை. ஐயா, இந்தி கூட்டணிங்கிறது சுயநலவாதிகளுடைய கூடாரம். சுயநலவாதிகள் ஒன்னா உட்காந்து டீ சாப்பிடலாங்க ஐயா. ஆனா சாப்பாடு சாப்பிட்டா எல்லாரும் கையை ஒரே இலக்கி கொண்டு போவாங்க, அந்த கூடாரம் நிற்காது. இன்னைக்கு இந்தி கூட்டணி என்கின்ற கூடாரம் நம் கண் முன்னால் கலைந்து கொண்டிருக்கிறது ஐயா. ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர், நாட்டை ஆளுவதற்கு தகுதியான பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை நீங்கள் வலுப்படுத்தி 400 எம்பிக்களை தாண்டி அவருக்கு சரித்திரம் தாண்டி ஒரு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான புவனகிரியில இந்த ஆன்மீக மண்ணில பாருங்க, தை மாசம் பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை அன்னைக்கு முழு பௌர்ணமி நாள்ல இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஏதோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும், இந்த ஊருக்கு வந்திருக்கின்றோம் சகோதர சகோதரி. இதற்கு காரணமாக இருந்த இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் மருதை அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய மூத்த தலைவராக இருந்து அவருடைய தந்தையார் கோவிந்தசாமி ஐயா முன்னாள் எம்எல்ஏவாக ஐயா திமுகவுக்கு சின்னம் கொடுத்ததே அண்ணன் குடும்பம் தான். உதயசூரியன் இவங்க சின்னம் தான். இவங்க அப்பா ஆரம்பிச்ச கட்சியினுடைய சின்னம். அதை போனா போது திமுக கொடுத்து தப்பு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, திமுக வைத்து நாம அரசியல் பண்ணிட்டு அந்த குடும்பத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சி வளர்ப்பதற்கு பெரும் காரணமாக இருக்கக்கூடிய அண்ணன் ஏஜி சம்பத் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவிக்கிறேன். அண்ணன் தடா பெரியசாமி அவர் நான் சொன்ன பாருங்க, திருமாவளவன் லெப்ட்ல திரும்பி சொன்னார், அவர் ரைட்ல தான் திரும்புவார்.
நான் சென்ட்ரல்ல போறேன் வந்து நம்மோடு இணைந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியினர் மிக முக்கிய தலைவராக இருந்து சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் தடா பெரியசாமி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாவட்ட பார்வையாளர் அண்ணன் ஆதவன் அவர்கள்